Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஜூலை மாதத்திலிருந்தே ஸ்கூல்ஸ்ல வாட்டர் பில் திட்டம் அமல்படுத்தப்படவிருக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கேரள பள்ளிகளில் ஒரு நாளுக்கு 2 முறை வாட்டர் பில் அடிக்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தில் அரசு அதிக கவனம் செலுத்துது. ஏற்கனவே மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில குறிப்பிட்ட நேர இடைவெளியில தண்ணீர் குடிக்க பெல் அடிக்கணும். காலை 11 மணி, பகல் 1 மணி, பிற்பகல் 3 மணின்னு பாடங்கள் நடத்துவதும் பாதிக்காம சுமார் 2 to 3 நிமிடங்கள் தண்ணீர் குடிக்க ஆசிரியர்கள் அனுமதிக்கணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சமா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் குடிக்கணும்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க. தலா ஒவ்வொரு டம்ளரும் 200 மில்லிலிட்டர்ல இருந்து 250 மில்லிலிட்டர் வரை குடிப்பது நல்லதுன்னு பரிந்துரைக்கப்படும். பள்ளி குழந்தைகளை அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்வது போலவே போதிய இடைவெளியில சிறுநீர் கழிக்கவும் அனுமதிக்கணும். தமிழ்நாடு அரசின் ஒரு புதிய அறிவிப்பு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள்னு பல்வேறு தரப்பினரின் வரவேற்பு பெற்றிருக்கு. ஜூலை மாதத்திலிருந்தே ஸ்கூல்ஸ்ல வாட்டர் பில் திட்டம் அமல்படுத்தப்படவிருக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. வாட்டர் பில் திட்டம்னா என்ன, இது பள்ளி மாணவர்களுக்கு ஏன் அவசியம், ஏற்கனவே எங்கெல்லாம் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். வாட்டர் பில் திட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் +2 மாணவர் ஒருவர் போன மாதம் விடுமுறை நாளில் காலையில் 6 மணிக்கு நண்பர்களோட கிரிக்கெட் விளையாட போயிருக்கார். ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து பல மணி நேரம் உற்சாகமாக கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்ததிலிருந்தே ரொம்பவே சோர்வாக இருந்திருக்கார். மறுநாள் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. பெற்றோர் பதறி போய் உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே மாணவன் சுயநினைவை இழந்து கோமா நிலைக்கு போயிருப்பதை கண்டுபிடிச்ச மருத்துவர்கள் உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தாங்க. முந்தைய நாள் ரொம்ப நேரம் வெயிலில் விளையாடியதுனால நீர்ச்சத்து சுத்தமாக குறைஞ்சு போயிருக்கும்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. சுமார் 15 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு மாணவர் உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு திரும்பியிருக்கார். நீண்ட நேரம் விளையாடிய அன்னைக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அந்த மாணவருக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் குறைவுதான்னு அவரோட பெற்றோர் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் பலர் போதிய நீர்ச்சத்து இல்லாமல் பிரேயர்லேயே மயங்கி விழக்கூடிய சம்பவங்கள் தினமும் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து பள்ளிக்கல்வித்துறை புதிய ஒரு முன்னெடுப்பை தொடங்க போகிறாங்க. அதுக்கான திட்டத்துக்கு தான் வாட்டர் பில்னு பேர். இது ஒன்றும் புதுசு இல்லை, வெளிநாடுகளில் இது நடைமுறையில் இருக்குது. தவிர இந்தியாவில் கூட ஒரு சில மாநிலங்கள் ஏற்கனவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அண்டை மாநிலமான கேரளாவில் போன வருஷம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன்படி கேரள பள்ளிகளில் ஒரு நாளுக்கு 2 முறை வாட்டர் பில் அடிக்கப்படுது. காலையில் 10:30 மணி, மதியம் 2:30 மணிக்கு மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக மணி அடித்து நினைவூட்டப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தில் அரசு அதிக கவனம் செலுத்துது. ஏற்கனவே மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுது. இதனால் காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இதன் தொடர்ச்சியாக இப்போ அனைத்து பள்ளிகள்லையும் வாட்டர் பில் திட்டத்தை கொண்டு வர பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்திருக்கு. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கார். இந்த சுற்றறிக்கையில் எல்லா மாணவர்களும் தண்ணீருடனோ அல்லது தண்ணீர் இல்லாமலேயோ வாட்டர் பாட்டிலை வீட்டிலிருந்து கொண்டு வரணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. காலையில் நடக்கக்கூடிய பிரேயரில் தண்ணீர் குடிப்பதன் அவசியம் பற்றி மாணவர்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னும், வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில குறிப்பிட்ட நேர இடைவெளியில் தண்ணீர் குடிக்க பெல் அடிக்கணும். இந்த வாட்டர் பில் வழக்கத்தை விட வித்தியாசமானதாக இருக்கணும். அதை கேட்டதும் மாணவர்களுக்கு தண்ணீர் குடிக்கும் எண்ணத்தை அது வரவழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. காலை 11 மணி, பகல் 1 மணி, பிற்பகல் 3 மணின்னு ஒவ்வொரு பள்ளிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ப டைமிங்கை வச்சுக்கலாம்னும், அந்த நேரத்தில் மாணவர்கள் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போக அனுமதிக்காமல் பாடங்கள் நடத்துவதும் பாதிக்காமல் சுமார் 2 to 3 நிமிடங்கள் தண்ணீர் குடிக்க ஆசிரியர்கள் அனுமதிக்கணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
பொதுவாக பள்ளி குழந்தைகள் அதிக நேரம் விளையாடுவாங்க அப்படிங்கிறதுனால வியர்வை அதிகமாக வெளியேறும். அவ்வப்போது போதுமான தண்ணீர் குடிக்கலைன்னா உடம்புல நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு உடல் சோர்வடைவதனால கவனக்குறைவு அதிகரிக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அரசின் இந்த வாட்டர் பெல் திட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சென்னையைச் சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் அனுஷா சந்தானகிருஷ்ணன் கிட்ட பேசணும். அடிக்கடி நீர்ச்சத்து குறைந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லப்படுற சிறுநீர் பாதை தொற்றால பாதிக்கப்படுறாங்கன்னும், போதிய நீர்ச்சத்து இல்லாததுனால பள்ளி குழந்தைகள் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுறாங்க. சின்ன வயசுலேயே முகப்பரு, முடி உதிர்தல் பிரச்சனை பள்ளி குழந்தைகள் கிட்ட அதிகம் இருக்கிறதாகவும், தண்ணீர் அதிகம் குடித்து ஹைட்ரேஷன் லெவலை மெயின்டைன் செய்வதன் மூலமாக இதை தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக தான் கிட்ட குழந்தைகளை அழைத்து வரக்கூடிய பெற்றோர் பலரும் தங்களோட குழந்தைகள் டார்க் எல்லோ கலரில் யூரின் போகிறதா சொல்கிறாங்கன்னு குறிப்பிடக்கூடிய டாக்டர் அனுஷா போதிய தண்ணீர் குடிக்காமல் இருப்பதே இதுக்கு காரணம்னு விளக்குறாங்க. நீர்ச்சத்து முழுவதுமாக குறைஞ்சா சிறுநீரகம் பாதிக்கப்படும்னும், தண்ணீர் குடிக்காமலேயே ரொம்ப நேரம் விளையாடும் போது தசைப்பிடிப்பு ஏற்பட்டு கடைசியில் மாரடைப்பு வரும் வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சமாக 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் குடிக்கணும்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. வயது, உயரம், எடைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும் அளவு மாறுபடுங்கிறது சில மருத்துவர்களோட கருத்தாக இருக்குது. ஆனால் பொதுவாக தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிப்பதை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நாள் ஒன்றுக்கு 8 டம்ளர், தலா ஒவ்வொரு டம்ளரும் 200 மில்லி லிட்டரில் இருந்து 250 மில்லி லிட்டர் வரை குடிப்பது நல்லதுன்னு பரிந்துரைக்கப்படுது. இந்த இடத்துல இயற்கையாகவே இன்னொரு கேள்வியும் பெற்றோர் மத்தியிலே எழுது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் வசிக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக வியர்க்காது, அதிக தாகமும் எடுக்காது. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் வாட்டர் பில் அவசியமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஆனால் மலைவாச ஸ்தலங்களில் நிலவக்கூடிய குளிர்ச்சியான காலநிலையால் தாகம் எடுக்காதுங்கிறது என்னவோ சரிதான். ஆனால் அதே நேரம் அங்கு வசிக்கக்கூடிய குழந்தைகளும் இதே அளவு தண்ணீரை குடிக்கணும். சிறுநீரகத்தோட செயல்பாட்டுக்கு அது அவசியம். அதனால் அங்கே இருக்கிற பள்ளிகளுக்கும் வாட்டர் பெல் திட்டம் நல்லது தான்னு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் அனுஷா. தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி பெரும்பாலான பள்ளிகளில் இருக்குது. அதே மாதிரி எல்லா அரசு பள்ளிகள்லையும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதை உறுதி செஞ்சால் வாட்டர் பெல் திட்டத்துக்கு முழு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க பொதுவாக வீட்டில் இருக்கும்போதே தண்ணீர் குடித்தா யூரின் வரும், எழுந்து போகணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனத்தால் தண்ணீர் குடிக்காமல் தவிர்ப்பதாக சுட்டி காட்டுறாங்க. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பள்ளி பருவத்திலேயே இந்த பழக்கத்தை ஊக்குவிப்பது நல்லதான். பள்ளி குழந்தைகளை அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்வது போலவே போதிய இடைவெளியில் சிறுநீர் கழிக்கவும் அனுமதிக்கணும். ஆசிரியர்கள் திட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே பல குழந்தைகள் சரியாக தண்ணீர் குடிக்கிறது இல்லை. அதிகமாக பெண் குழந்தைகள் சிறுநீர் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளுக்கு 5 அல்லது 6 முறை சிறுநீர் கழிக்கணுங்கிறது மருத்துவர்களோட கருத்தாக இருக்குது. தமிழகத்தில் மொத்தம் 55,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது. இதில் 63 லட்சம் மாணவர்களும் 14,000 தனியார் பள்ளிகளில் 68 லட்சம் மாணவர்கள்னு மொத்தம் 1,30,00,000 பேர் படிக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால் வாட்டர் பெல் திட்டம் லட்சக்கணக்கான மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் படிப்பில் போதிய கவனம் செலுத்தவும் உதவுங்கிறது மருத்துவ வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.